ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு 12 வீக் ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இப்போ நம்ம இந்த வீக் 7க்கான இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ளோஸ் டெஸ்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே, வீக் 3ல் கூட பார்த்தோமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய டாபிக்ஸ் அப்படின்னா அந்த 4 டாபிக்ஸை சுற்றி நமக்கு லைக் எப்படி வேணால் ட்விஸ்டடாக கேட்கலாம் பெரிய டாபிக்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, பட் இந்த க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய கடல் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரலாக க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மேபி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் நீங்கள் ஸ்கூல் லெவலில் மாதிரி ஒரே ஒரு டேஷ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கக்கூடாது. டேஷ்க்கு பதிலாக ஒரு நம்பர் 1 2 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஓகேங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் அவ்வளோதான். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேராகிராஃபை கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன வரும், இந்த சென்டென்ஸ் ஆர் இந்த வேர்டு வந்ததுன்னா இது பர்ஃபெக்டாக அந்த மீனிங் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அந்த வேர்டை எடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் ரெண்டு வேர்ட்ஸை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டான அட்வர்ப் வருமா, கரெக்டான அட்ஜெக்டிவ் வருமா, அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் நாலேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸோ இப்படிலாம் வர மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்போ சம்டைம்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன வருங்கிற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வேணால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணால் இருக்கலாம், நம்ம தான் அப்ரோச் பண்ணணும். நமக்கு வெறும் இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு அட்ஜெக்டிவ் தான் வரணும்னு தெரியணும். அட்வர்பை போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா என்ன சொல்கிறது, பிரிங்ன்னு இருக்கும், பிரிங்ஸ்ன்னு இருக்கும், புரியுதுங்களா, எப்படி வேணா இருக்கலாம். ப்ரெசென்ட் டென்ஸ் வருமா, பாஸ்ட் டென்ஸ் வருமா, அந்த மாதிரி சில பேசிக் நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு காமன் சென்ஸ், இதில் இப்படி தான் வரணுங்கிற ஒரு காமன் சென்ஸ், மீனிங், ஒக்காபுலரியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட்கான அந்த பேசேஜ்குள்ளே போயிடலாம். அதான் நீங்கள் இப்போ இதில் பார்க்குறீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்களா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் ஒன்லி ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க, ஒரு மேலால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நானும் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நமக்கு ரீட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, குளோபல் வார்மிங் பற்றி பேசியிருக்காங்க. குளோபல் வார்மிங்கான நிறைய ரீசன்ஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு, கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, தென் மெல்டிங் ஐஸ், இந்த மாதிரி சம்திங் நிறைய, அதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லாமல் நிறைய ஒரு ஜென்ரலாக குளோபல் வார்மிங் பற்றி பேசியிருக்காங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேங்களா, இப்போ நம்ம பேராகிராஃப்குள்ளே போகலாம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் ஒன்லி டேஷ் ஆஃப் த ஸ்டோரி வென் இட் கம்ஸ் டு குளோபல் வார்மிங் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, ஆர் ஒன்லி ஹோல் பார்ட் மெட்டீரியல் இஷ்யூ மோஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் ஒன்லி பார்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு தானே நம்ம சொல்ல முடியும். ஆர் ஒன்லி ஹோல் ஆஃப் த ஸ்டோரின்னு கண்டிப்பாக வராது. ஒன்லி பார்ட் ஆஃப் த ஸ்டோரின்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ங்கிறது குளோபல் வார்மிங் ஒரே ரீசன் கண்டிப்பாக கிடையாது, ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான். கரெக்டாக, ஸோ பார்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஒரு ஒன்லி மெட்டீரியல் ஆஃப் த ஸ்டோரி கண்டிப்பாக வராது. ஒன்லி இஷ்யூ ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல செட் ஆகாது. ஓகேங்களா, ஒரு ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரினும் வராது. ஸோ டெஃபினட்டாக இதில் ஃபிட் ஆக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறதா இதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்னன்னா பார்ட் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்த்துடலாம். Okay, next, changes to one part of the climate system can dash additional changes to the way. Changes to one part of the climate system can cause அதான் இருக்கணும், can raise அப்படிங்கிறது இருக்காது, can brings அப்படின்னு வராது, can refer அப்படின்னு வருமா, can refer additional கண்டிப்பாக வராது, can stop அப்படிங்கிறதும் வராது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் இன் பண்ணி பார்க்கும்போது can cause அப்படிங்கிறது தான் டெஃபினட்டாக கரெக்டாக வரும். ஸோ இந்த செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cause. ஓகேங்களா, அது 5ஐயுமே ஃபிட் இன் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆல்ஸ் உங்களுக்கு தெளிவாக காஸ் தான் வருதுன்னா கண்ணை விட்டு போயிடணும். ஓகேவா, next, can cause additional changes to the way the planet absorbs or reflect energy. The secondary changes are dash climate feedbacks. The secondary changes are, okay, third one like these secondary changes are sensed or called or nothing or but or term. Okay, well actually
The secondary changes are called climate feedbacks and they could more than double the amount. Or called தான் கரெக்டாக இருக்கும். இந்த secondary changes பேர் வந்து climate feedbacks அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் தேர்ட் ஒன் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா called அப்படிங்கிறத இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்க முடியும். or called. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் okay, are called climate feedbacks and they could more than double the amount of warming caused by carbon dioxide alone. The primary feedbacks are dash to snow and ice, water vapor, clouds and carbon. The primary feedbacks are due to, definitely இந்த due தான் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. or due to, because to வர போறது கிடையாது. கரெக்ட்டா? So the primary feedbacks are due to. So the fourth one என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா due அப்படிங்கிறது தான் fourth oneல வர வேண்டியது. ஓகேங்களா? next fifth oneக்கு பார்க்கலாம். Perhaps the most well dash feedback comes from perhaps the most well done or known, perhaps the most well known feedback அதான் perhaps அப்படிங்கும்போது ஓகே இதோடது அப்படிங்க நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இதில் நோன் தான் இருக்கணும். டன் ஃபீட்பேக், ரூல்டு ஃபீட்பேக், பெஸ்டோட் ஃபீட்பேக், செட் ஃபீட்பேக் கண்டிப்பாக வராது. ஸோ த ஃபிஃப்த் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன் ஃபீட்பேக் அப்படிங்கிறதான் அதோடைய கரெக்டான இதுவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். Okay, known feedback come from melting snow and ice in the northern hemisphere. Warming temperatures are already dash a growing percentage of Arctic sea ice. The temperatures are already, sixth one, are already mastering, sending, melting, calming, increasing அப்படின்னு இருக்கு. Okay, okay, are already okay, நம்ம திரும்ப one time read பண்ணலாம். Warming temperatures are already dash a growing percentage of, or already increasing a growing percentage ன்னு வராது. increasing a growing percentage ன்னு வராது கண்டிப்பா. already mastering ன்னு வராது. already sending, calming, okay, growing ன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக increasing வராது. ஸோ கண்டிப்பாக ஒரு melting அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஃபிட் ஆகும். warming temperatures are already melting a growing percentage of Arctic sea ice exposing. melting அப்படிங்கிறதா இந்த சிக்ஸ்த் ஒனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? melting அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் ஒன். exposing dark ocean water during the dash of sunlight of summer அப்படின்னு இருக்கு. during the exposing dark ocean water. ஓகே, செவன்த் ஒன்ல இருக்கு makeshift, ceasing, troubled, perpetual and absent அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா exposing the dark ocean water during the perpetual sunlight of summer அப்படிங்கிறத, perpetual அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகிற ஒரு இதுதான் இதில் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த இடத்துல இதுதான் இதில் கரெக்டாக இருக்கும். மேக் ஷிஃப்ட், சீசிங், ட்ரபிள்டு, அது எதுவுமே கரெக்டாக இருக்காது. perpetual அடிக்கடி சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல perpetual அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்? Snow cover on land is also dash in many areas. Snow in the, okay, these areas go snow cover. next நம்ம அதுக்கு ஃபிட் இன் பண்ண தெரியலனா நெக்ஸ்ட் இருக்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்கணும். Snow cover on land is also dwindling, manufactured, descending, generating, supplied. ஓகே, இந்த இடத்துல dwindling தான் வரும். dwindling அப்படின்னா கம்மி ஆகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dwindling அப்படிங்கிறதா இதில் கரெக்டு. ஸோ இந்த எயித் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dwindling. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நைன்த் ஒனுக்கு போயிடலாம். நைன்த் ஒன், இந்த டேஷ் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஐஸ். இந்த டேஷ் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஐஸ், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஐஸ், அதை பற்றி அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ரீட் பண்ணாலே தெரியுது. தீஸ் ஏரியாஸ் கோ ஃப்ரம் ஹேவிங் பிரைட் இதுன்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்சன்ஸ் அப்படிங்கிறதா நைன்த் ஒன்ல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்சன்ஸ் இதில் கொஞ்சம் நம்ம மீனிங்கையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, ஃப்ரம் ஹேவிங் பிரைட் சன்லைட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ் தட் கூல் த பிளானட் டு ஹேவ் டார்க் sunlight absorbing surfaces that dash more energy into earth system அப்படின்னு இருக்கு. the dash என்னென்ன இருக்கு? that ripple, waft, monitor, that bring, access. definitely bring தான், அது கொண்டு தான் வருது. கரெக்டாக that bring more energy into the earth system and cause more warming அப்படிங்கிறத இல்லை டெஃபினட்டாகவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ டென்த் ஒன்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bring அப்படிங்கிறது தான் டென்த் ஒன்னுடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
அதாவது இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம், அதாவது உங்களுக்கு அந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே இதுதான் வருங்கிறது தெரியணும். இல்லைனா 2-3 சென்டென்சஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இப்போ நமக்கு தெரியல, நெக்ஸ்ட் கீழே இருக்கிற 2-3 சென்டென்சஸ் ரீட் பண்ணும்போது ஓகே இதுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரீடிங் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல கரெக்டாக அந்த நவுன் தான் வருமாங்கிறதும் சம்டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற கிராமரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சென்டென்ஸே நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரேஸை அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டெஸ்ட்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் சில பார்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிருக்கு, அது என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? The bill has seen serpentine movement dash and நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சம்திங் ஒரு பில்லை பற்றி பேசுகிறாங்க, அது நம்ம லோக்சபாவில் இது பண்ணுறது பற்றிங்கிற மாதிரி நமக்கு ஒருக்கும் மேலால் புரியுது. ஓகேங்களா? த பில் ஹேஸ் சீன் சர்பன்டைன் மூமெண்ட் அண்ட் ஓகே சாரி சர்பன்டைன் மூமெண்ட் டேஷ் அண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, த பில் ஹேஸ் சீன் சர்பன்டைன் மூமெண்ட், திஸ் இஸ் சென்ட்ரல் டு செவரல் பாலிசி. ஓகே, த ரைஸ் ஆஃப் த நேஷனல்ஸ் அது கண்டிப்பாக வராது. The bill has seen serpentine movement passing expert committees, central ministries and then the Lok Sabha. There is definite C தான் வரும். கண்டிப்பாக ஃப்ளோ வருது பாருங்களேன். The bill has seen serpentine movement passing expert committees, central ministers and then the Lok Sabha in the winter session. The bill has seen serpentine movement, this is central to several policy அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு அந்த ஃப்ளோ வரல, மீனிங் தெளிவாக புரியலை. கரெக்டாக? ஸோ பட் சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெளிவாக ஃபிட்னு ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வர வேண்டியது என்னவா இருக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேஷில் நமக்கு சி ஆப்ஷன் தான் வரணும். ஓகேங்களா? அதாவது பாசிங் எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? Okay, the bill has seen serpentine movement passing expert committees, central ministers and then the Lok Sabha in the winter session. Okay, before focusing on the dash which merit deliberation we must take a step. Before focusing on the nuances and finer details which merit deliberation. Okay, before focusing on the continuing social churn and okay piece of legislation, all three organs of the state அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, must take a step அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா before focusing on the nuances and finer details which merit deliberation we must take a step. மிச்சம் எதுவுமே இதில் கரெக்டாக ஃபிட்னு ஆகாது. பிஃபோர் ஃபோக்கஸிங் ஆன் த ரெவல்யூஷனரி பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் which merit deliberation we must take a step அப்படிங்கிற மாதிரி அது ஃபிட் ஆகலை. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த nuances and finer details நம்ம போட்டோம் அப்படின்னா which merit deliberation அந்த ஃப்ளோ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. மிச்சது எதுவுமே அதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை. ஏன்னா மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கண்டினியூயிங் சோஷியல் சர்ன் வைட் ஸ்ப்ரெட், அதாவது எல்லாமே, அதாவது அவங்க சொல்கிறது வந்துட்டு which merit deliberation we must take a step அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டீட்டெயிலை பற்றி சொல்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக ஃபிட்னு ஆகும். மிச்சது எல்லாமே கொஞ்சம் பெரிய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்னு ஆக போகிறது வந்துட்டு செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு ஏ ஆப்ஷன், த nuances and the finer details அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, பிஃபோர் ஃபோக்கஸிங் ஆன் த nuances and the finer details which merit deliberation we must take a step. Okay, we must take a step. Bill is a measure to actualize a fundamental right. No. Okay, we must take a step. Back to look at the broader politics of personal data protection. இது கொஞ்சம் ஃபிட் இன் ஆகிற மாதிரி இருக்கு. ஸ்டெப் திஸ் வாஸ் நோ, ஸ்டெப்புக்கு அப்புறம் திஸ் வாஸ் வராது. இஸ் நாட் அ லீக்கி ஆயில் பேரல் வித் லார்ஜ், இன்னும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இதில் ஃபிட் இன் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which merit we must take a step back to look at the broader politics of personal data protection அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ஃபிட்னு ஆகுது. ஸோ இந்த தேர்ட் ஒனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதா இதுவே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே,
this dash and understand the degree of, this dash and understand the degree of அப்படின்றது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, this draft serves the political economy, அது கரெக்டாக வருமா? and understand the degree of, no. Next, this very no, this principle of data protection to actualize the fundamental right and understand the degree, no. and understand the degree அப்படிங்கிறது தெளிவாக வரல. This would help contextualize the legislative proposal and understand the degree of protection. Definitely இது fit in ஆகுது. நெக்ஸ்ட் அந்த and அப்படிங்கிறது இருக்கு, அதோட தெளிவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு தெளிவாக வருது. This would help contextualize the legislative proposal. The fourth one ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். This dash, okay, understand the degree of protection which is limited by dash and revenue interest அப்படின்னு இருக்கு. okay, dash and revenue interest, overboard exceptions in favor of security, government policy documents that define, no. pecking order, okay. so definitely இது பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த செக்யூரிட்டி பற்றி தான், அது ரிலேட்டடாக தான். ஸோ டெஃபினட்டாகவே இதில் ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எது நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேறு எல்லாமே கொஞ்சம் வேறு ரிலேட்டடாகவே இருக்குது. இந்த பில், அந்த பாசிங் எல்லாமே இந்த செக்யூரிட்டி, ஓவர்போர்ட் எக்ஸப்ஷன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போதே தெளிவாக தெரியுது. ஸோ டெஃபினட்டாகவே ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறதா இதில் நமக்கு தெளிவாக ஃபிட்டின் ஆக போகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு பில்லை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஒரு பில், அந்த பில்லு லோக்சபாவில் நம்ம இது பண்ணணும், ஒரு செக்யூரிட்டிக்கானது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதோட நம்ம இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து முடியுது. ஓகேங்களா, இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுவுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது ஃபிட்டின் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 ஆப்ஷன்லேயே எல்லாமே ரூல் அவுட் பண்ணணும், எல்லா ஆப்ஷனுமே ஃபிட்டின் பண்ணி பார்க்கணும். ஃபிட்டின் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கும்போதும் தெளிவாக வரணும். அதாவது அந்த சென்டென்ஸாக பார்க்கும்போது நடுவில் வருதுன்னா ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கும்போது தெளிவாக வரும், நெக்ஸ்ட் ஃப்ளோவாக அந்த சென்டென்ஸ் முடியும் போதும் தெளிவாக வர மாதிரி ஃபிட்டின் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட்க்கும் கரெக்டாக இருக்கணும், அவங்க கொடுத்துருக்கிற பேசேஜுக்கும் அது ஃபிட்டின் ஆகிற சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று ஃபிட்டின் ஆகுதுன்னாலும் ஃபிட்டின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி சில டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரெப்போசிஷனை ஃபிட்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ஒரு நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமரை வச்சு ஒரு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ளஸ் அதோட மீனிங் தெரிஞ்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். North Korea often fires short-range missiles. Dash tensions rise on the Korean peninsula. Pyongyang gets particularly upset. Dash the annual US South Korea drills which it says are preparations of an invasion. அப்படி இருக்கு. North Korea often fires short-range missiles. Where tensions கண்டிப்பாக வராது, for tensions வராது, missiles to tensionsனும் வராது. missiles when tensions rise பர்ஃபெக்டாக இருக்கா? when tensions, missiles on tensionsங்கிறது வராது. ஸோ டெஃபினட்டாகவே வென்னுங்கிறது கண்டிப்பாக ஃபிட் ஆகுதா? when tensions rise அப்படிங்கிறது. ஸோ when aboutன்னு இருக்குல்ல, ஸோ about வந்து அடுத்ததுக்கு ஃபிட்டின் ஆகுதான்னு பார்க்கலாம். gets particularly upset about the annual US கண்டிப்பாக ஃபிட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஃபிட்டின் ஆகுறது வென் மட்டும்தான் ஃபிட்டின் ஆகுது, வேறு எதுவுமே ஃபிட்டின் ஆகலை. ஸோ வென் அபவுட்னு தான் இருக்குது. ஸோ அந்த அபவுட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டின் ஆகுதா, இம்மீடியட்டாக முடிச்சுங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what's the option? First one option is D, when about. Option D அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். The Southern Railway has launched an initiative dash would enable women traveling on long distance overnight trains to request dash change of their berth அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம ஃபிட்டின் பண்ணி பார்க்கலாம். The Southern Railway has launched an initiative. for would வராது, so would enable டெஃபினட்டாக கரெக்டாக வராது. ஓகே, for that would enableங்கிறது டெஃபினட்டாக கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ Southern Railway has launched an initiative that would enable women traveling on long distance overnight trains to request. that வச்சு that soவும் இருக்குது, that forவும் இருக்குது. so வருமா for வருமாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, to request so change of their birth வருமா, கண்டிப்பாக வராது. request for change of their birth வருமா, கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா, வரலாம்ல வரும். ஓகேங்களா, ஸோ the answer is that for அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன்னுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E தான். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் ஒன்.
Okay, Nehra has shown terrific ambition to prove his critics wrong. The old war house from Delhi has been the real dash package, and former Indian coach Greg Chappell must be wondering how Nehra likened to a brittle thin wafer has to pull off the seeming miracle அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே okay, Nehra has shown terrific ambition to prove his critics wrong. Okay, the old war house from Delhi has been the real managed package in Varma Varad, has been the real set package, no, has been the real surprise package அப்படிங்கிறது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். has been the real wish package, no, has been real initiative package அப்படிங்கிறது கரெக்டாக வராது. the old war house வந்து ஒரு ரியல் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக தான் எல்லாருக்கும் வந்துச்சு கரெக்டாக. ஸோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. ஸோ சர்ப்ரைஸ்ன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் தான். ஸோ டெஃபினட்டாக ஃபிட்டுன்னு ஆகணும், செக் பண்ணிக்கலாம் அதையும். லைக்கன் டு பிரிட்டில் தின் வேஃபர் has managed to pull off this seeming miracle. டெஃபினட்டாக கரெக்டாக வராது, ரெண்டுமே ஃபிட்டுன்னு ஆகுது. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போயிடலாம். 13 banks led by State Bank of India dash by Attorney General Mukul Rohtgi. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீட் பண்ணிட்டீங்க நம்புறேன். 13 banks led by State Bank of India represented by Attorney General, இட்ஸ் கரெக்டாக இருக்கு. that by no, shown by Attorney General no, one by Attorney General no, which by. ஸோ கண்டிப்பாகவே இல்லை, ரெப்ரசன்டடுங்கிறதா தெளிவாக ஃபிட்டின் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒனுக்கு தேட் தான் வந்தாகணும். தேட் ஃபிட்டின் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அண்ட் ரோஹின்டன் நரிமன் that the liquid baron is said to have. டெஃபினட்டாக கரெக்டாக வருது. ஸோ இதோட ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா இது? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் போயிடலாம். நார்த் கொரியா ஹேஸ் அ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அண்ட் டெவலப்பிங். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுங்க கைஸ், I'll give you time. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ரீட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நார்த் கொரியா ஹேஸ் அ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் and for developing large long range and intercontinental missiles as well, and is developing. ஃபாரும் கரெக்டாக இருக்கு, இஸ்ஸும் கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாஸ் கண்டிப்பாக வராது. will டெவலப்பிங்கிறது கரெக்டாக வராது. has developingகிறதும் கரெக்டாக வராது. ஓகேங்களா? the missiles fired set Thursday. ஏன்னா ஃபாரும் கரெக்டாக தான் வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல missiles fired set Thursdayங்கிறது கரெக்டாக வராது. the missiles fired on Thursdayங்கிறது கரெக்டாக வருதா? ஸோ கண்டிப்பாகவே இல்லை, இஸ் ஆன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நார்த் கொரியா has a large stockpile of short range missiles and is developing long range intercontinental missiles as well. the missiles fired on Thursday கரெக்டாக வருது இல்லை? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதோட நான் அந்த க்ளோஸ் டெஸ்ட் வீடியோவை முடிக்கிறேன். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் தான். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமரை பேஸ் பண்ணி கேட்கலாம், ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேசஸை ஃபிட்டின் பண்ணி கேட்கலாம், ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபிட்டின் பண்ணி கேட்கலாம். பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் கிராமர், ஒரு நல்ல ரீடிங் ஹேபிட், எலிமினேஷன் ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நமக்கு இங்கிலீஷில் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த எலிமினேஷன் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் கிராமரும் அதை ரீட் பண்ணி ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். ரீட் பண்ணி நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டாலே நம்ம கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால கிராக் பண்ண முடியும் இங்கிலீஷ் செக்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அதற்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து ஒரு பெய்டு ப்ராக்டிஸ் PDF கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.